ஸோ நம்மளோட ரோல் என்ன? அம்மா வந்து ஒரு ரோல் என்ன? வீட்டில் சமைக்கிறது, வந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் பேக் பண்ணுறது. ஸோ நம்ம தாங்க சிஐடியாக இருக்கணும். நம்ம குழந்தைங்க மேலே நம்ம தான் சிஐடியாக இருக்கணும். இன்னொருத்தங்க வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் ஆப்ஷன் கொடுக்காதீங்க. இப்போ ஒருத்தர் தப்பு செய்கிறான்னா அவன் வந்து சடனாக பிளான் இல்லாமல் அவன் பண்ண மாட்டான். அவன் வந்து ரெகுலராக அந்த குழந்தை எங்கே விளையாடுது, ரெகுலராக அவங்க அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க அம்மா அப்பா எங்கே போயிடுறாங்க, இந்த டைமுக்கு அவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி அவன் பார்த்து வச்சுக்கிட்டு தான் ஒரு குழந்தைக்கு இன்சிடெண்ட் நடக்குது. அது ஒரு பெரியவங்களாகட்டும், வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், வீட்டில் உள்ள பாட்டி ஆகட்டும், தனிமையில் இருக்காங்க அப்படிங்கன்னா இந்த போகிற வர நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு தப்புலையும் பாருங்கள், சுற்றி சுற்றி அங்கே உள்ளவனாக தான் இருக்கும், சுற்றி சுற்றி பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருக்கும். ஸோ சுற்றி சுற்றி சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி நம்ம தேடுறவங்கள மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா யோசிங்க. நீங்கள் வந்து விஜய் தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே தான் பொறுப்பேற்றுக்கணும், நம்ம யாரையும் வந்து கை நீட்டி நம்ம பேசவே கூடாதுங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்புனா என்னன்னு சொல்லி வளர்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சு கேட்குற குழந்தைங்க தாங்க கேட்குதுங்க. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே போகாத இங்கே போகாத, எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு, சொல்லிகிட்டே இரு, இல்லை எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்கிற குழந்தைங்கள என்னங்க பண்ண முடியும்? அவங்கவுங்க அடிபட்டு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்கவுங்க இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு சொல்லி தெரிகிற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பற்றி சில குழந்தைங்க கேட்குறது இல்லை. ஸோ இதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த குற்றம் நடந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் இல்லாத மற்றவங்கள வதைக்கிறதாகட்டும், வார்த்தைகளால் சுட்டெரிக்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் போய் தேடுறது. நீங்கள் அந்த குழந்தை வாசலில் விளையாடுது அப்படின்னா நீங்கள் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கீங்க, வாட் எவர் உங்களோட திங்கிங்கில் அதர்ஸ் பக்கம் இருக்குது. அதெல்லாம் ஏன்? நீங்கள் உங்களை நம்பி இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அது பையனோ பிள்ளையோங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தால் என்னங்க, ஏதோ ஒன்றுக்காக தானேங்க ஒரு குழந்தைய கொலை பண்ணுறாங்க. பையனாக இருந்தால் அது காலத்தில் என்ன போட்டிருக்குது, ஒரு நிறைய நடக்குது உலகத்தில். ஸோ எல்லாருமே ஒரு உயிர் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று வேணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா எல்லாம் வந்து ஒரே வீட்டு பக்கத்தில் தான் குடியிருப்பாங்க. நான்லாம் இருக்கும்போது என் பாட்டியும் அங்கே தான் இருப்பாங்க, என் பெரியப்பா கல்யாணம் மக்களை என் பெரியப்பாவும் எங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருப்பாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க, எங்கள் அப்பா காலையில் வேலைக்கு போயிட்டு குயிக்காக வந்துடுவார். ஸோ எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வீடு 2-3 வீடு தள்ளி பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீடு இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்படின்னா ஒரே வீட்டில் ஒருத்தங்க வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த குழந்தைங்க பார்த்தா எங்கேயும் தேட மாட்டாங்க, நேராக அந்த டிவி உள்ள வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த குழந்தை அங்கே டிவி பார்த்துருக்கும். இப்போ அதுவும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே டிவி இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இருந்தும் தப்பு நடக்குது. அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளேயே பிடிச்சும் வைக்க முடியாது. ஏன்னா ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள நம்ம பிடிச்சும் வைக்க முடியாது. ஸோ அதுங்க என்ன பண்ணுங்க, வெளியே போய் விளையாட தான் செய்யும். அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க விளையாடுற டைமில் போய் குக்கிங் பண்ணுறது, வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இல்லாட்டி வந்ததுக்கப்புறம் அதுங்க ஹோம்ஒர்க் எழுதும் போது நீங்கள் ஏதாச்சும் குட்டியாக பண்ணிவிட்டு வந்து எட்டி பார்த்துட்டே இருங்க, குழந்தைகிட்ட கேட்டுகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. எங்கே போனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், யார்கிட்ட போனாலும் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுங்கிற அந்த குட்டி வேர்டை சொல்லியிருந்தால் அன்றைக்கி அந்த குழந்தை மிஸ் ஆகிருக்காது. அவர் வந்து அந்த வண்டியில் வந்து அந்த கிரிமினல் வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்கன்னா நீ வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் சம்பி போகணும் எங்கே போனாலும் அப்படி சொல்லி இவங்க ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருந்தாங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே சாக்லேட்டுக்கு மயங்காத குழந்தை இல்லைங்க. டீனேஜ் குழந்தைங்க முதற்கொண்டு நீங்கள் டெய்ரி மில்க் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். சாக்லேட்னாலே டெம்ப்டேட் ஆகும், குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்றது தாங்க. இதில் இந்த குழந்தை தான், அந்த குழந்தைங்க மேலேயும் சில இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மேலே எல்லாம் மிஸ்டேக் சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையாளர்களாகட்டும் யாராகட்டும் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அதை முதல்ல நினச்சி பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்துறது கஷ்டம், ஆம்பளை பிள்ளைங்களை வளர்த்து எல்லாமே கஷ்டமாக இருக்குதுங்க. வாழ்கிறதும் கஷ்டம்தான், சாப்பிட்றதும் கஷ்டம்தான், ஓடுறது கஷ்டம், நடக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க தான், அது எந்த குழந்தைங்களா இருந்துட்டு போயிட்டு போகுதுங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அந்த குழந்தைங்க மேலே இருக்கணும். எதுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க, எதுக்காக வளர்த்துறீங்க, அந்த குழந்தைங்களுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க. அது மைண்டில் முதல்ல வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் வந்து கொண்டு போய் ஹோமில் விடாதீங்க தயவு செஞ்சு. பெரியவங்களை கொண்டு போய் ஹோமில் விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அவங்கள கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு 100 கிராம் அதிகமாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு போதும். ஈவினிங் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட போகிறாங்க, ஒரு கப்பு நிறைய சுண்டல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட சாப்பாட்டு வேலை முடிஞ்சுது. ஒரு செவ்வாழைப்பழம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட நைட்டு டின்னர் முடிஞ்சுது. மதியானம் இத்தனை சாப்பாடு, கொஞ்சம் ரசமோ தயிரோ, அவங்களுக்கு என்ன டைஜஷன் ஆகுதோ, கொஞ்சம் பொரியலோ, உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஃபுட்டு அவங்களுக்கு ஒரு 2
2 வாய் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டோடு இருப்பாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருப்பாங்க. இதையெல்லாம் தயவு செஞ்சு மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு அவங்கள கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வச்சுட்டிங்கன்னா அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க. நீங்கள் குழந்த மாதிரி தான் அவங்களும் ஆல்மோஸ்ட்டு, நம்மளும் அவங்களா தான் மாறப்போகிறோம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு அதே நிலமை தான் நமக்கு. நம்ம வர ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைங்க அது மாதிரி பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இப்போ இருந்தே நம்ம பேரண்ட்டை நம்ம வளர்த்தி பாருங்கள். நம்ம குழந்தைங்க அதை பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம பாட்டி இப்படி தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவை அவங்க பார்ப்பாங்க. நல்லா நான் இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டார். ஆனால் என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கள் அப்பா கூட நாங்கள் கொஞ்சமாவது கொடுத்துட்டு வருவோம். அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ கீழே கொட்டுறாங்களோ அது வந்து அவங்களோட இஷ்டம், கொண்டே கொடுத்துட்டு வருவோம். அது வந்து எங்களோட உடம்புல ஊறிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சாலும் அவங்க அம்மா கொடுப்பாங்க. ஒரு அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வீட்டில் எல்லோரும் டீ போட்டுக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து பேக்கரியில் தான் வாங்கினாங்கன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும் கொஞ்சம் கொண்டே கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் அப்படி தான். ஸோ அந்த பார்க்குறோம், நாங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே வளர்ந்ததுனால நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இயற்கையாகவே வருது. இப்போ நான் அப்படி பண்ணுறது பார்த்துட்டு என் பொண்ணுக்கு வரும். என் பொண்ணு நாளைக்கு வந்து என்ன செஞ்சாலும் எங்கள் ஞாபகம் வரும், பேரண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஐயோ அம்மா அப்பா கொண்டே கொடுக்கணும், அம்மாவுக்கு இது பிடிக்கும்ல, அப்பாவுக்கு இது பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் பேரண்ட்ஸை கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜில் கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களை வந்து கையெடுத்துக்க மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி விஜய்க்கெல்லாம் கையெடுத்துக்க முட பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓட்டு போடுங்க, நான் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக எல்லோரும் அவரை போட்டு ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பி தான் நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. 2 பேர் இன்னொன்று பெரிய மேஜர், ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க. நம்ம ஒற்றுமையை இல்லாததை தான் இன்னொருத்தன் யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம 2 பேர் சண்டை போடுறது தான் அவன் இன்னொருத்தன் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். அட்வான்டேஜாக எடுக்கிறது யாரை நம்ம பழி கொடுக்குறோம் தெரியுங்களா? அந்த குழந்தைங்கள தான் நம்ம பழி கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோங்க. ஒன்றா அம்மா 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒன்றா அம்மா சைடில் ரைட் இருக்கும், இல்லாட்டி அப்பா சைடில் ரைட் இருக்கும், இல்லாட்டி அப்பா சைடில் ரைட் இருக்கும், இல்லாட்டி அம்மா சைடில் ராங் இருக்கும். ஸோ இதை வந்து யாரோ ஒருத்தர் நம்ம சைடு தப்புன்னு சொல்லி திருத்தி அந்த குடும்பத்தை வாழ வழி கொடுங்க. வாழ பிடிக்கலையாங்க, நீட்டாக உன் கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல, ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இதுக்காக நம்ம வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வளர்த்துட்டு அந்த உங்களை நம்பி இந்த பூமிக்கு வந்த குழந்தைய வளர்த்துருக்கு பாருங்கள். அது எப்படியாவது இன்னொரு பெரிய லெவலில் கொண்டு போய் அந்த குழந்தையை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கராத்தே கிளாஸ் போயிட்டு தன்னைத்தானே டிபெண்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுங்க. நல்ல போல்டாக பேசுறதுக்கு, தைரியம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே சொல்லி கொடுங்க. பெரியவங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. சரி, குட்டி குட்டி விஷயங்கள் தான் உங்கள் குழந்தைங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து பெரிய ஆட்கள் தான் அதுக்கு வந்து ஒரு சட்ட நடவடிக்கை நடந்ததுக்கப்புறம் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து என்னங்க பிரயோஜனம்? நீதி கிடச்சி என்னங்க பிரயோஜனம்? அந்த பணத்தை வாங்கி என்னங்க பிரயோஜனம்? அந்த குழந்தைய அனுபவிக்கிறதுக்கு அந்த குழந்தை இல்லைங்க. நீங்கள் வந்து அந்த காசை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? உங்களுக்கு வந்து அந்த காசை வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அந்த காசை உடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த குழந்தைனே அப்போ தான் வரும். அந்த குழந்தையை இழந்த வழி தான் உங்களுக்கு தோணும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இராணுவப்படை வரணும், இந்த இராணுவப்படை வரணும். சென்னையில் இப்போ தான் இன்றைக்கி கூட நியூஸில் பார்த்தேன், யாரோ அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு யாரை நியமிச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் சிஐடி, நம்ம தான் போலீஸ், நம்ம தான் எல்லாமே. ஸோ இருந்து குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள், ஆண் குழந்தைங்கள், பெரியவங்க, சின்னவங்க, வீட்டில் உள்ளவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்போம். நம்மளை பாதுகாப்போம். நம்ம வீட்டை சுற்றி பாதுகாப்போம். வீட்டில் ஒரு நாய் வளர்த்துங்க, அது யார் வந்தாலும் உழைக்கும். வீட்டில் ஒரு கேமரா வைங்க, அது நம்ம மொபைலில் அட்டாச் பண்ணி ப்ளூடூத் பண்ணிட்டோம்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் பர்சன் யாராவது போனால் பக்கத்து வீட்டில் பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணுங்கள். யார் எவருன்னு கேளுங்க. இந்த வழியாக இன்றைக்கி போனாங்க, அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பேச்சு வச்சுக்கோங்க. யாரும் பேசாமல் இருக்காதீங்க. எல்லாம் கதவை சத்திட்டு அவங்கவுங்க இருக்கீங்க. இதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஈவினிங் ஆனால் எல்லோரும் வாசப்படியில் உட்காந்துட்டு, எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது, கரண்ட்டு ஒரே ஒரு லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து சிம்னி விளக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து நாங்களாம் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு விளையாடிட்டுருப்போம். இந்த சந்துக்குள்ளே புந்து அந்த சந்துக்குள்ளே வருவோம். அப்போல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. பெரியவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அந்த வாசப்படியில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் வேலைக்கு போனேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வாசப்படி எல்லோரும் ரோட்டில் வந்து நின்றுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வீடு நின்று 2 பேர் பேரா நின்று பேசிகிட்டு இருப்பாங்க.
அந்த காலத்துலேயும் குற்றங்கள்லாம் நடந்துச்சுங்க. அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லலை, வாய் விட்டு சொல்லலை. ஆனால் அப்போ அந்த காலத்தில் நடக்கலைன்னெல்லாம் சொல்லாதீங்க. இந்த காலத்தில் தான் நடக்குது, அந்த காலத்துலலாம் நடக்கலைன்னு சொல்லாதீங்க. எனக்கே தெரியும், சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு அப்யூஸ் நடந்திருக்கும். எல்லோரும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. ஏங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் சொல்கிறாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, எல்லாருமே நிறைய சொல்கிறாங்க, சின்ன வயசில் எனக்கு அப்யூஸ் நடந்திருக்கு, தகப்பனால் அப்யூஸ் நடந்திருக்கு, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரங்களுக்கே நடந்திருக்கு, அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்கும் போதே அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்கிறோம், நமக்கெல்லாம் வந்து நம்ம தான் நம்ம பாதுகாப்பு. ஸோ வந்து நீங்கள் என்ன நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ, பொறுமையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.